பேதுருவின் வீழ்ச்சி. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் அநேக நேரங்களில் வீழ்ச்சிகளை சந்திக்க உண்டு, வீழ்ச்சிகளை சந்திப்பான சூழ்நிலைகள் உண்டு. ஆகையினால அந்த சூழ்நிலைகள் மத்தியிலிருந்து நாம் எப்படி எழும்ப வேண்டும்? பேதுரு எப்படியான வீழ்ச்சியை சந்தித்தான்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில வீழ்ச்சியை சந்தித்தான்? அதிலிருந்து எப்படி எழுந்திருந்தான் பேதுரு? அதுபோல அந்த நிலைமையில தேவன் எப்படி அவனுக்கு உதவி செய்தான், எழுந்திருக்க உதவி செய்தார்? இந்த 3 காரியங்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இருக்கிற நாங்க விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒரு வேளையில வீழ்வதற்கு ஏதுவான வீழ்ச்சிகள் நமக்குள் வந்தால் நாம் தேவனுடைய உதவியை பெற்றுக்கொண்டு விழாமல் நாம் ஓட வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. நம்ம எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவங்களா வாழ்ந்தது முக்கியம் இல்லை. நாங்கள் விழாம வாழ்கிறோமா, கர்த்தருக்கு நிலைத்திருந்து வாழ்கிறோமா, எங்க ஓட்டம் முடிவு பரியந்தம் சக்சஸா ஓடிக்கொண்டு இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினாலே பேதுருடைய வீழ்ச்சி என்று சொல்லி 5 காரியங்களை முதலாவது பகிர்ந்து கொள்றேன். பேதுருடைய வீழ்ச்சி 5 விதமான 5 காரியங்களை விழுந்து போகிறதை பார்க்கிறோம். லூக்கா 22வது அதிகாரத்துல 45, 46 வசனங்களை வாசிக்கலாமா? அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாத படிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். போதும் சிஸ்டர், நல்லா கவனிங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் இந்த ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை வீழ்ச்சியை கொண்டு வரும் என்பதை நல்லா கவனிக்க வேண்டும். பேதுருடைய வீழ்ச்சிக்கு முதல் படி ஜெபம் இல்லை. அவங்களோட வாழ்க்கையில் என்ன இல்ல? ஜெபம் இல்லை. படிப்படியா பார்த்துட்டு போலாம். 5 காரியம் உண்டு. இது முதலாவது காரியம், ஜெபம் இல்லை. அதுல பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலை ஜெபம் இல்லை பாருங்க. 45 அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினால், என்னத்தினாலங்க நித்திரை அடைஞ்சிட்டாங்க? துக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டு. தூக்கத்தினால் அல்ல, அப்படி போடலங்க, துக்கத்தினால். துக்கம் வாழ்க்கையில் ஒரு துக்கம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில ஜெபம் இருக்காது. கவனிக்கிறீங்களாங்க? ஒரு துக்கமான சூழ்நிலை, ஒரு நெருக்கமான சூழ்நிலை, ஒரு தோல்வியான சூழ்நிலை, ஒரு அங்கலாய்ப்பான சூழ்நிலை, ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு எதிர்மறையான சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில ஜெபம் ஓடாது. விளங்குதா? ஜெபம் இருக்காது. ஆனால் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க, எங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்றால் வீழ்ச்சி ஆரம்பிச்சிடும். வீழ்ச்சிக்கு ஆரம்பம் ஜெபம் இல்லாத வாழ்க்கை. கவனிக்கிறீங்களாங்க? கிறிஸ்தவர்கள் சொன்னாலே கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ஜெபம் அவசியம். குடும்பங்கள் ஒரு வேளையில கண்டிப்பா குடும்பம் ஜெபிக்கணும். ஆனா நேரங்கள் சரியா அமையாது. கணவன் இருக்கிறதுல மனைவி இருக்க மாட்டாங்க, மனைவி இருக்கும்போது கணவன் இருக்க மாட்டாங்க. கணவன் வரும் பொழுது மனைவி விஷயத்துல என்ன செஞ்சிருவாங்க? அதிகாலை எழும்பி வேலை போக தூங்கிடுவாங்க, அல்ல காலை எழும்பி பிள்ளைகளுடைய காரியங்கள் செய்வதற்காக தூங்கிடுவாங்க. இப்படி சில சூழ்நிலை அமையும். ஆனால் கண்டிப்பாய் ஜெபம், குடும்ப ஜெபம் முக்கியம், இல்லை என்று சொல்லவில்லை. நேரம் கிடைக்கும் போது வாரத்தில் 7 நாளும் ஜெபிக்க முடியனாலும் வாரத்தில் 2 நாள் ஆகுது. 2 நாள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறீங்களா? கணவனா மனைவியா பிள்ளைங்களா ஒன்றா இருக்கிறீங்களா? 3 நாள் இருக்கிறீங்களா? 4 நாள் இருக்கிறீங்களா? 1 நாள் தான் இருக்கிறீங்களா? அந்த நாள் ஜெபத்துக்கு என்ன செய்யணும்? ஒதுக்கி விட வேண்டும். அப்போ கிறிஸ்துவாகிய நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சியின் ஆரம்பம் எங்க இருக்கண்டா? ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சில பேர் பாத்தீங்கன்னா தனித்தனியே ஜெபம் பண்ணுவாங்க. கண்ணோட சேர்ந்து ஜெபம் பண்ண ஒத்து வராது. இவரோட சேர்ந்து ஜெபிக்கலாதுங்க. மனைவியோட சேர்ந்து ஜெபிக்க வராது. இவரோட சேர்ந்து ஜெபிக்கலாம், இவரோட சேர்ந்து ஜெபிக்கலாது. ஆனா தனியே ஜெபம் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க, நான் சொல்வது இது ரொம்ப டீப்பா போகல. ஆனால் வேதத்தின் படி நிச்சயமாக தனி ஜெபம், குடும்ப ஜெபம் அவசியம். அல்லேலூயா. இது ஏற்கனவே பார்த்த காரியம், இதுக்குள்ள நான் டீப்பா போகல. 2வது 3வது காரியங்களுக்குள்ள போவோம், மற்ற 4 காரியங்களுக்குள்ள. ஆனாலும் ஒன்றை மாத்திரம் மறுபடியும் சொல்லுறேன், தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம் உங்கள் வீழ்ச்சியிலிருந்து நீங்கள் காத்துக் கொள்வதற்கு அவசியம். தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம் வீட்டுல இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நீங்க விழுந்துருவீங்கன்னு அர்த்தம், எங்கேயோடத்துல மாட்டிக்குவீங்கன்னு அர்த்தம். ஆகையினாலே நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பேதுருடைய வீழ்ச்சி இந்த சீசர்ல பொதுவா இருந்தாலும் நாங்க பேதுரு மட்டும் நான் கொஞ்சம் பார்த்துட்டு வாரேன், கவனிச்சு கொள்ளுங்க. இதுல 12 சீசர்ல 11 பேர் இருக்கிறாங்க. இதுல ஜெபிக்காதவங்க 11 பேர் இருக்கிறாங்க. ஆனா பேதுருடைய வீழ்ச்சியை மட்டும் பார்த்து கொண்டு வாரோம். அப்ப பேதுருடைய வீழ்ச்சியில ஜெபம் இல்லாத ஒரு காரணம்.
நீங்க பேதுருடைய இதுல சீசரை குறித்து நிறைய தடவை பார்க்க முடியும். நிறைய இடங்கள்ல சீசர்கள் ஜெபிக்க தவறுவாங்க. இயேசு போய் ஜெபம் வருவார், இவங்கெல்லாம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. இயேசு ஜெபிக்கிற நேரங்கள்ல இவங்க ஓய்வெடுப்பாங்க. சரியா இயேசுவை பின்பற்றவங்க என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அவங்களாம் இயேசு ஜெபிக்க போறாரா, அப்ப நானும் தனி ஜெபத்துக்கு போறேன். அதான இயேசுவை பின்பற்றுவது. இயேசு செய்ததை நான் செய்யணும்னு சொன்னா, இயேசு தனித்திருந்து ஜெபம் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணணும்? அவர் தனியா ஜெபம் பண்ண போயிட்டாரு, நாங்கள் என்ன 12 பேரும் தனித்தனியா போயிட்டு ஜெபம் பண்ணுவோம். அதை பின்பற்றுவோம் இல்லையா? இயேசுவே சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்குட்படாத. ஜெபம் எவ்வளவு அவசியம் என்பதை பாருங்க. இயேசு கடுமையாக எச்சரிக்கிறாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. வீழ்ச்சி ஜெபம் இல்லாத குடும்பத்தில், ஜெபம் இல்லாத வாழ்க்கையில வீழ்ச்சி ஆரம்பிக்கும். இதை குறித்து ரொம்ப பேசல. இரண்டாவது காரியம் வாசிக்கலாமா? அதே அதிகாரத்தில் 49 51 வரைக்கும். அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு, ஆண்டவரே பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதல் வெட்டினார். அப்பொழுது இயேசு இம்மட்டை நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். இரண்டாவது காரியம் யார் இந்த வேலை செஞ்சது? பேதுரு தான் செஞ்சார். இப்ப நம்ம தனியே பேதுரு வாழ்க்கையில வருவோம். அங்க ஜெபம் என்று சொன்னது பொதுவாக 11 பேருக்கும் அடங்குது. அதுல பேதுரு ஒருத்தர். விளங்குதா? துக்கத்தினால ஜெபம் இல்லை. வீட்டுல பிரச்சனை வந்தாலே ஜெபம் போயிடும். வீட்டுல ஒரு சின்ன மனஸ்தாபம், கணவன் மனைவிக்குள்ள சின்ன மனஸ்தாபம் வந்தாலே அந்த ஜபம் என்ன ஆகுது? இன்றைக்கு ஜபம் இல்லை. 2 நாள் 3 நாள் 5 நாளைக்கு பிறகு அப்புறம் சேர்ந்தா அப்புறம் தான் ஜபம். பிரச்சனை எல்லாம் தீர்ந்து கணவன் வந்து மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டு, மனைவி வந்து கணவன் மன்னிப்பு கேட்டு, அல்ல ஏதோ சமைச்சு கிமைச்சு உரட்டி பிரட்டி அவளை சமாளிச்சு ஏதோ எல்லாம் செஞ்சு என்ன செஞ்சிடலாம், சமாளிச்சு 3-4 நாள் வரும் வரைக்கும் வீட்டுல ஜபம் இருக்காது. அப்போ ஒரு வகை இருக்கட்டும். இரண்டாவது காரியம், இங்க பேதுடைய வைராக்கியத்தை பார்க்கிறோம். இது ஒரு தவறான வைராக்கியம். நல்ல கவனிங்க. எங்களோட வாழ்க்கையில அது நான் சொல்லவாது யாருன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா வாழ விரும்புறவங்க, கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா கர்த்தருக்கு பிரியமா வாழ விரும்புறவங்க, உண்மையாக கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்யணும் விரும்புறவங்க என்ன அறியாமையினால ஒரு தவறான வைராக்கியத்தை கொண்டுருவாங்க. இங்க வந்து ஒரு காரியத்தை செய்யறார் பாருங்க. என்ன செய்யறாரு? அவருடைய காதை வெட்டி போடுறாரு. ஏன் வெட்டுறாரு? அவர் பார்த்தார், என்னமோ இயேசு வந்து என்ன வாழ்த்துவாரே, என்ன புகழ்வார், நல்ல காரியத்தை செஞ்ச, உனக்கு நல்ல வீரம், எனக்கு கொண்டுட்டா உனக்கு என்ன தாங்க முடியல, உன்னால என்னை ஒருத்தன் கை வச்சுட்டான்னு உன்னால தாங்க முடியல, என்னை ஒருத்தன் கொல்ல வந்துட்டா தூசிச்சுட்டா உன்னால தாங்க முடியல, நீ என்ன செஞ்சிட்டா, பட்டை எடுத்து வெட்டிட்டா என்ற ஒரு பெரிய ஒரு வாழ்த்துதல் வரும் என்று எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நிறைய வேலை செய்யறோம். அது கர்த்தருக்கு பிரியமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. கர்த்தருக்காக நாங்க வைராக்கியமாக ஏதாவது செய்யறோம் நினைச்சு செய்வோம். அது கர்த்தருக்கு பிரியமா? அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? இந்த வைராக்கியம், இந்த கிரியை, இந்த விசுவாசம், இந்த செயல்பாட்டை தேவன் அங்கீகரிப்பாரா என்பதை நாம் வேதத்தோடு ஆராய்ந்து பார்க்கிறதில்ல. கர்த்தருக்காக செய்யணும் ஏதோ செஞ்சிருவோம். ஆனால் எங்க வந்து முடியும்? தேவனுடைய எச்சரிப்புல வந்து முடியும். அது எங்களுக்கு ஒரு வீழ்ச்சியில வந்து முடியும். தேவத்து சித்தத்தை செய்யாமல் ஏதோ தேவனுக்காக தன் சித்தத்தை, அவருடைய தன்னுடைய விருப்பத்தை செய்தான் என்ற ஒரு நிலைக்குள்ள தள்ளப்பட்டுருவோம். புரியுதா? எத்தனை பேருக்கு கவனிக்கிறீங்களாங்க? இந்த வைராக்கியம் ஒரு பிழையான வைராக்கியம். இது இயேசுவுக்காக தாங்க செய்யறாரு, ஆனால் செய்தது தவறு. இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஊழியம் என்று கூட சொல்லலாம். இது ஒரு ஊழியம் என்று வச்சுக்கலாம். ஏன்னா ஆண்டவருக்காக தான் செய்யறாரு அவர். நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஆண்டவர் நாம தூஷிக்கப்படுது, ஆண்டவருடைய நாம் அணியாம போகுது, சபையெல்லாம் சீரழியுது, கிறிஸ்தவங்க எல்லாம் வீழ்ச்சி அடைந்து போறாங்க. நாங்கள் ஏதோ எல்லாம் கோபம் கொண்டு என்னமோ எல்லாம் செய்யறவங்க. ஆனால் அது கிறிஸ்துவின் பார்வைக்கு வீழ்கிறோம் நாங்க அர்த்தம். கிறிஸ்துவோட பார்வை நாங்க எல்லாம் யாருங்க? வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். பேதுடைய வீழ்ச்சிக்கு இந்த தவறான வைராக்கியம் ஒரு காரணம். முதலாவது ஜெபம் இல்ல, இரண்டாவது தவறான ஒரு வைராக்கியம். நல்லா கவனிங்க. இது இன்றைக்கு மட்டும் இல்ல, இந்த இடத்துல மட்டும் இல்ல, பேதுருக்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்குது. விட்டுமாண்டவரை அக்கினி இறக்குறேன் பாருங்க என்றாரு. உடனே கேட்கிறார் இயேசு, ஏற்கனவே பகிர்ந்து கொண்டு வார்த்தை, நீங்க என்ன ஆவிய உடைய, நீங்க ஆவியிலேயே பிரச்சனை இருக்குது. யாராவது கிறிஸ்தவங்களை சபிக்கிறாங்களா, விட்டுமாண்டரை கேட்கிற இந்த புட்டிக்கிற கேள்வி கேட்கிறேன்டா, ஆவி பிழை என்று புரிஞ்சு கொள்ளுங்க. புரியுதாங்க? ஆவி பிழை என்று புரிஞ்சு கொள்ளுங்க.
எந்த ஊழியக்காரன் அது யாராவது சபிக்கிறாங்களா, யாராவது ஊழியக்காரங்களை பிளதான் விலகி ஓடு, அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. பிளதான் இல்லைன்னு சொல்ல இல்ல, இங்கேயும் பிளதான் நடக்குது. அங்க விடு மான்றி அக்கினி இறக்குன்னு சொல்லவும் பிளதான். இது உமக்கு நேரக்கூடாது. எங்க சொல்றாரு? என்ற மரணம் எப்படி வரப்போகுது, ஆண்டவரை நேரிடக்கூடாது. நம்ம கிறிஸ்துடைய திட்டத்துக்கு மாறாக கிறிஸ்துவ மேல் அன்பு கூறுறோம். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவ நீங்க பரிதாபமா பார்க்காதீங்க. அவர் சர்வவல்லம் உள்ள தேவன். அவராத்தான் இறங்கி வந்து ஜீவனை கொடுத்தாரு. அவராத்தான் இன்றைக்கு இறங்கி வந்து இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் எங்களுக்காகத்தான் செயல்பட்டிருக்காரு. அவர் நினைச்சாண்டா அவற்ற கௌரவத்தை அவர் பாதுகாத்துக்கலாம். அவற்ற கௌரவத்தை அவர் பாதுகாத்துக் கொள்ளலாம். அவற்ற கௌரவத்தை நான் பாதுகாக்க தேவையில்லை. நான் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய ரட்சிப்பை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவற்ற மேன்மையை நான் பாதுகாக்க தேவையில்லை. இங்க நிறைய பேற்ற ஊழியம் எப்படி ஆயிடுச்சு, நிறைய பேற்ற வைராக்கி எப்படி ஆயிடுச்சு, நிறைய பேற்ற அர்ப்பணிப்பு எப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் நாமத்தை நான் பாதுகாக்கணும். ஆண்டவர் நாமம் தூசியப்பட விடக்கூடாது. ஆண்டவற்ற நாமம் தரக்குறைவா இருக்கிறது. ஆண்டவற்ற நாமம் தரக்குறைவாகாதுங்க. அவர் நாமம் நாமம் தான். அவர் நாமம் நாமம் தான். அதுல யாரும் எந்த ஒரு துளியும் தரக்குறைவாக முடியாது. இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிறார். ஏன் வேலை அவரை பாதுகாக்கிறது இல்ல, அவர் நாமத்தை பாதுகாக்கிறது இல்ல, அவருக்காக வைராக்கியம் கொள்வதில்லை. ஏன் ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள நான் வைராக்கியமா இருக்கணுங்க. நான் வீழ்ச்சி அடையாம இருப்பதற்கு நான் வைராக்கியமா இருக்கணும். நான் வழி விலகி போகாம இருப்பதற்கு நான் வைராக்கியமா இருக்கணும். அதுதான் வைராக்கியம். புரியுதாங்க? இயேசுவுக்காக வைராக்கியம் கொள்ள வேண்டாம். இயேசுவுக்காக வைராக்கியம் கொள்ள வேண்டாம். இயேசு அவர் இருக்கிறார். அவர் இறங்கி வந்து, அவர் தான் இறங்கி வந்தார். அவரை யார் ஏமாத்தல. அவர் இந்த உலகத்தில் யார் ஏமாத்தல. அவருக்கு தெரியும் என்ன துப்புவாங்கண்டு, அவருக்கு தெரியும் என்ன அடிப்பாங்கண்டு, அவருக்கு தெரியும் வஸ்திரத்தை கிழிப்பாங்கண்டு, அவருக்கு தெரியும் வஸ்திரத்தை ஏலம் போடுவாங்கண்டு, அவருக்கு தெரியும் அவரை பரியாசம் பண்ணுவாங்கண்டு. அவர் தெரிஞ்சுதான் வந்தாரு. அவர் எங்களுக்காக இறங்கி வந்தாரு. இன்றைக்கும் ஆண்டுடைய நாமத்தை வீணிலே வழங்குவதெல்லாம் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வராது, கர்த்தருக்கு அவமானத்தையும் கொண்டு வராது. அவங்க ரட்சிப்பு தான் வீணாய் போகிறது. அவங்க அழைப்பு தான் வீணாய் போகிறது. அவங்க வாழ்க்கை தான் வீழ்ச்சி அடைகிறது. அல்லேலூயா. அப்போ என்னுடைய தவறான ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே வீழ்ச்சியை கொண்டு வரும். என்னுடைய வைராக்கியம் கிறிஸ்துவுக்குள்ள நான் கனி கொடுப்பதையும் என் ரட்சிப்பை காத்துக் கொள்வதில் மட்டும்தான் இருக்கணுங்க. இல்லைன்னா யாராவது ஆதாயப்படுத்தும் வைராக்கியம் இருக்கும். கவனிக்கிறீங்களா? அப்போ இரண்டாவது அவனுடைய வைராக்கியம் தான், அந்த தவறான வைராக்கியம் என்ன செஞ்சு சொன்னார், அவனை வீழ்ச்சிக்குள்ளே கொண்டு வந்தது. மூன்றாவது காரியம் 55 வாசிக்கலாமா? என்ன நிறைய இருக்கிறபடினா வேகமா போகலாம். அவர்கள் முற்றத்தின் நடுவே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றால். போதும் போதும், நல்லா கவனிங்க. இங்க நடக்குது, இவன் நமக்கு தெரியும் 3 தடவை மறுதளிச்சாரு, அதுவும் ஒரு மறுதளிப்பு தான், ஒரு பின்மாற்றம். ரைட். இங்க நடக்கிறது சொன்னால் தவறான ஆட்களுக்கு மத்தியில் இருக்கிறாருங்க. 55 பாருங்க, அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்து. யார் நடுவிலே? யார் அதில் உட்கார்ந்து இருந்தாரு? யார் அந்த கூட்டம்? இயேசுவை சிலுவையில அறைய சொன்ன கூட்டம், இயேசு மேல குற்றப்படுத்தின கூட்டம், இயேசுவை பரியாசம் பண்ணின கூட்டம், இயேசுடைய முடிவை பார்ப்பதற்கு காத்திருக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவில் பேதுருவுக்கு என்ன வேலை? கவனிக்கிறீங்களாங்க? அந்த கூட்டத்தின் நடுவில் பேதுருவுக்கு என்ன வேலை? ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார், நீ மறுதளிப்பா என்று. அப்படிப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஒன்னு இயேசு கிட்ட போய் நின்று இருக்கணும், நானும் சேர்ந்து அடி வாங்குறேன்னு, இல்ல விட்டு ஓடி எங்கேயாவது மறைஞ்சிருக்கணும். அப்ப ரட்சிப்பை காத்திருக்கலாம். அதான் அடிக்கடி சொல்லுவேன், விட்டு விலகி ஓடுங்கள். நீங்க புதிய ஏற்பாட்டுல நிறைய பாத்தீங்கன்னா தெரியுங்க, எங்கெல்லாம் ஆண்டவர் விட்டு விலகி ஓடுன்றார். இந்த இடத்தை விட்டு ஓடி இருக்கணும் பேதுரு. தவறான ஐக்கியம், கிறிஸ்துவ விட்டு வழி விலகி போறவன்ற ஐக்கியம். சில ஐக்கியங்களை பாருங்க, எங்களை விசுவாசத்தை நிலைச்சிருக்க விடாது.
சில உறவுகள் எங்களை சோதனை சிக்கிக்க விடாது. நாங்க எல்லாம் வசனத்துல நல்லா வளர்ந்து கர்த்தருக்குள்ள பலப்பட்டு எவ்வளவு கஷ்டம் துன்பம் வந்தாலும் பாடுகளை சகிச்சு கொண்டிருப்போம். யாராவது ஒருத்தர் வந்து செஞ்சிருவாங்க, என்னத்த கண்டீங்க, என்னத்த ஒரு வார்த்தையால போதுங்க உங்க விசுவாசம் உடைஞ்சிரும், உங்க வைராக்கியம் உடைஞ்சிரும், உங்க நம்பிக்கை உடைஞ்சிரும், உங்களுடைய அர்ப்பணிப்பு உடைஞ்சிரும். ஒரு வார்த்தை போதும். அதான் ஆண்டவர் சொல்றாரு யாக்கோப்பில, நாவில விஷம் இருக்குதாமுங்க, நாவில விஷம் இருக்குது. நாவு எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கொல்லும். ஒரு வார்த்தை எங்க விசுவாச வாழ்க்கையை கொல்லும். ஒரு வார்த்தை எங்களுடைய ரட்சிப்பை கொல்லும். ஒரு வார்த்தை எங்க பரிசுத்தத்தை கெடுக்கும். ஒரு வார்த்தை எங்களுடைய அர்ப்பணிப்பை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணை உள்ள இடத்துல போய் இருக்கும் பொழுது கவனிக்கிறீங்களாங்க? இந்த இடத்துல பேதுருவுக்கு என்ன வேலை? தவறான ஐக்கியம், தவறான இடத்துல நிக்கிறாரு. அவர்கள் மத்திய நடுவில் போய் நிக்கிறாரு, குளிர்காயிறாரு. பாருங்க, ஒருத்தனும் இல்ல. மத்த 10 பேர் ஓடிட்டாங்க. யூதாச விடுங்க, காட்டி கொடுத்தவர் 10 பேரும் இல்ல. ஒரே ஒருத்தர் பேதுரு மட்டும் இங்க நிக்கிறாரு. இவ்வளவு காலம் எங்க மத்தியில இயேசுவோட கூட நின்று நீங்க இப்ப சேர்ந்துட்டீங்க. இது வந்து பேதுரு இதே இதை அங்கேயும் செய்யறாரு. பவுலுடைய காலத்துல பவுல் வந்தா பிறகு என்ன செய்யறாரு? நியாய பிரமாணத்தின்படி இவரோட உட்கார்ந்து என்ன செய்யறாரு? அதை பின்பற்றாரு. அதுக்கு முதல் பாக்குறோம். அப்புறம் பார்த்தா பிரஜாதியோட இருக்கிறாரு. யூதர்கள் வர டக்குன்னு என்ன செஞ்சாரு? விட்டு ஓடி ஒளிஞ்சிடறாரு. பிரஜாதிகள் இடரடையப்படுறாங்க. பேதுருடைய வேலையே அதுதான். என்ன? தவறான இடத்துல போய் நிக்கிறது. எல்லா இடத்துக்கும் போக கூடாதுங்க, எல்லாரும் சதிக்க கூடாதுங்க, எல்லாரையும் கதவை வைக்க கூடாதுங்க. சில உறவுகள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும். சில உறவுகள் எங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். இது வாலிப பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்ற வார்த்தை. இது வாலிப பிள்ளைகள் மட்டுமில்ல, எல்லாருக்கும் பொருந்தும். ஆகாத இடத்துல போயிட்டு பரியாசம் பண்ணிக்கிட்டு இருப்போம், பக்தியத்துல வார்த்தையை பேசிக்கிட்டு இருப்போம், அவனை பற்றி இவனை பற்றி அவனை பற்றி இவனை பேசிக்கிட்டு இருப்போம். பாருங்க, கத்தரை அறியாதவங்க, கத்தர்கிட்ட வளராதவங்க புறஜாதிகிட்ட போயிட்டு உட்கார்ந்து என்னத்தை பேசுறோம்? நாங்க என்னத்தை கதைக்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாததை பேசுறோம், விசுவாசம் இல்லாத வார்த்தையை பேசுறோம், உலக பிரகாரமான வார்த்தை பேசுறோம், எங்களை பிரியப்படுத்தி பேசுறோம், எங்களை புகழ்ந்து பேசுறோம், எங்களை பெருமைப்படுத்தி பேசுறோம், எங்களை குடும்பத்தை பெருமைப்படுத்தி பேசுறோம். ஆகாத இடத்துல போனா இதான் நடக்கும். ஏன்னா வந்துடும். நம்ம எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு போவோம், என்றைக்குமே என் நாவால கத்தரை தவிர யாரை புகழக்கூடாது. போய் 10 பேர் நிற்கும் பொழுது அவன் தன் குடும்பத்தை புகழுவான். அப்ப தானே அவர் அதை எப்படி நான் என்ற குடும்பத்தை சொல்லாம விட முடியும்? அந்த பிரச்சனை வந்திருக்கா? எனக்கு வந்திருக்குது. அப்புறம் நான் பக்குவப்பட்டுட்டேன். நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? கத்தரை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும். யாரை குறிச்சு, என்ன குறிச்சு, குடும்பத்தை குறிச்சு தேவையில்லாத மேன்மையான காரியத்தை பேசக்கூடாதுன்னு இருப்போம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா போதும், அங்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி இருக்கிறீங்க பிரதர், வீடு வாங்கிட்டீங்களா? நாங்க வாங்கிட்டோமே. நாங்கள் அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லா பிரெஞ்சுக்காரங்க தான், நாங்க மட்டும்தான் தமிழர்கள். டக்குன்னு எங்களுக்கும் தோணும், நாங்களும் வாங்கிட்டோம். நாங்க வாங்கின வீடு அப்படி வீடு இப்படி வீடு. என்னமா ஊர்ல வீடு வாங்கிட்டீங்க? ஊருக்கு போனீங்களா? ஊருக்கு போய் வீடு வாங்கலாம். எங்களுக்கும் அப்படியே தோணும், நாங்களும் வாங்கிட்டோம். வாங்குறோமோ இல்லை வாங்கிட்டோம்னு சொல்லிடுவோம். சில பேர் என்ன செஞ்சிருவோம்? வாங்காமலே சொல்லுவேன். அவங்க சொல்றாங்களே, சும்மா இருக்கப்படுறாங்கல்ல. போனது கல்யாண வீட்டுக்கு, வர்ற பேச்செல்லாம் வேதனை உண்டாக்குது. போனது பிறந்த நாளுக்கு, போனது ஒரு பெத்துக்கு, ஆனா வர்ற வார்த்தை எங்களை காயப்படுத்துது. வர்ற வார்த்தை எங்களை விடுதில்லை தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள. நம்ம பார்க்கிறோம், புகழக்கூடாது, எங்களை புகழக்கூடாது, எங்களை பெருமையா பேசக்கூடாது, கத்தரை மட்டும்தான் நாங்க புகழணும்னு சொல்லிட்டு போறோம். ஆனா எங்களை அறியாம வருது. ஏன்? நாங்க சேர்ந்த கூட்டம் அப்படி, நாங்க சேர்ந்த கூட்டம் அப்படி. கூட்டம் என்ன செய்யும் என்று சொன்னால் கத்தருக்கு பிரியமில்லாதது பேச வைக்கும். இது எல்லாருக்கும் பொருந்தும். இதுதான் வீழ்ச்சிக்கு அடையாளம். இப்படிப்பட்ட இடத்துல நீங்க தொடர்ந்து போவீங்களா இருந்தால் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி வந்துவிடும். உங்களை அறியாமலே நீங்கள் பெருமையானதை பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை அறியாமலே உங்களை நீங்களே புகழ ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை அறியாமலே கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தையில பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை அறியாமலே உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆகாத உறவுகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சியை கொண்டு வரும். பேதுரு அதுதானுங்க. பேதுரு 3 தடவை ஏற்கனவே இவனை கண்ட மாதிரி இருக்குது, மறுபடியும் அப்பயாவது எழும்பி போயிட்டானா? 3 தடவை நடக்கு இந்த பிரச்சனை. ஒருக்கா இவனை இயேசு ஒடுங்க மாதிரி இருக்குதேன்னு ஒருத்தி சொல்றா. அப்ப இல்லைன்னு சொன்னவன் எழும்பி போனாரா? இல்ல. நாங்கள் அப்படித்தான்.
எங்களுக்கு தெரியும் இதுல இருந்தா தேவையில்லாத பேச்சு வரும், இதுல இருந்தா நாங்களும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டி வரும், ஞானம் இல்லாம பேச வேண்டி வரும், இதுல இருந்தா நாங்களும் தேவையில்லாத கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத தெரிஞ்சு உட்கார்ந்து இருப்போம். தெரிஞ்சா எழும்பி போயிடணுங்க. கிறிஸ்துவுக்காக அதை செய்யணும். எங்கட வாதிக்குரிய வாழ்க்கை விழாமல் இருப்பதற்காக அதை செய்யணும். இருக்கிற இடத்துல விசுவாசம் இல்லாத பேச்ச பேசுறாங்களா, யாரையாவது குறிச்சு குற்றப்படுத்தி பரியாசம் பண்ணி பேசுறாங்களா, விட்டு விலகிடணும். இருந்தா நானும் விழுந்துருவேன், இருந்தா நானும் பேச ஆரம்பிச்சிருவேன். சேர்ந்து அவங்கள சேர்ந்து ஆமாங்க நானும் கேள்விப்பட்டா, ஆமாங்க உண்மைதானுங்க, அப்படித்தான் செய்யணுங்க, இப்படித்தான் செய்யணுங்க. என் பேச்சு மாறிடும், என் வீழ்ச்சி அங்க ஆரம்பிச்சிடும். பேதுருடைய வீழ்ச்சிக்கு காரணம் முதலாவது ஜெபம் இல்லாத வாழ்க்கை, இரண்டாவது தவறான வைராக்கியம். வைராக்கியத்தை சரியா வைராக்கியம் வைங்க. வைராக்கியம் இருந்தா மன்னிக்க பழகும், அதான் வைராக்கியம். அடுத்தவனை மன்னிப்பதான் வைராக்கியம், அடுத்தவனை நேசிப்பதான் வைராக்கியம், அடுத்தவனை தாங்குவதான் வைராக்கியம், அடுத்தவனை தூக்கிவிடுவதான் வைராக்கியம். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள சரியான வைராக்கியம். அடுத்தவனை அழிப்பதல்ல. கிறிஸ்துவுக்காக நாங்கள் கொள்ற வைராக்கியம். பேதுருவுக்கு ஒரு தவறான வைராக்கியம் இங்க இருக்குது. அடுத்தது என்ன? தவறான ஐக்கியம், தவறான இடத்துல நிக்கிறது. இடம் பிழையா விட்டு விலகி ஓடினோனுங்க. ஆவிக்குரிய பார்க்க பாதிக்கணும் தெரிஞ்சா அந்த இடத்தை விட்டு ஓடிடணும். பாஸ்டர் இல்லத்தானே, சேச்சுக்கார ஒருத்தர் இல்லத்தானே நிற்போம். ஆனா கர்த்தருக்கு தெரியுமுங்க நாங்க அங்க நிக்கிறோம். பாஸ்டருக்கு தெரியாது, சேச்சுக்காரருக்கு தெரியாதுதான், கர்த்தருக்கு தெரியும். திங்கள்ல இருந்து ஞாயிறு வரைக்கும் என்னதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. வரும்போது நீ என்ன காய்ச்சிட்டு வந்தீங்க கார்ல வரும்போது கர்த்தருக்கு தெரியும். நேற்று எல்லாம் என்ன காய்ச்சிங்க, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை என்ன காய்ச்சிங்க, யார கூடி காய்ச்சிங்க, என்னெல்லாம் கிறிஸ்துவ மறுதலிக்கிற காரியங்களை செஞ்சீங்க, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தருக்கு தெரியும். சபையாருக்கு தெரியாது. நாங்கெல்லாம் பிரைஸ் லார்ட் போயிடுவோம், சூப்பர். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் என் வீழ்ச்சி ஆரம்பிக்கிற இடத்துல நான் நிக்கிறேன் என்பதை. உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இந்த இடத்துல தான் என் வீழ்ச்சி ஆரம்பிச்சிடும். மூன்றாவது, தேவையில்லாத இடத்துல தவறான ஐக்கியத்தோடு நின்றதுனால வீழ்ச்சி. 3 காரியம். 4வது காரியம் 57 வாசிக்கலாமா? அதற்கு அவன் மறுதலித்தான். 3 தடவை மறுதலிக்கிறான். பாருங்க, தவறான இடத்துல தொடர்ந்து நிற்பதற்காக ஆண்டவரையே மறுதலிக்கிறானுங்க. சில நேரங்கள்ல நாங்க சில உறவுகளை விடாம இருப்பதற்காக கர்த்தரை மறுதலிக்க ஆரம்பிச்சிருவோம். நல்லா கவனிங்க, எந்த உறவினரும் நீங்க விடுங்க, ஆனா கர்த்தரை மறுதலிக்காதீங்க. எந்த இடத்துல விட்டு விலகுங்க, ஆனா கர்த்தரை மறுதலிக்காதீங்க. கவனிக்கிறீங்களாங்க? இந்த இடத்துல 3 தரம் பாருங்க பேதுரு மறுதலிக்க பாக்குறோம். இது இயேசு சொன்ன வார்த்தை தான். ஆனாலும் கூட அவன் அந்த இடத்துல நிற்பதற்காக, ஏன் குளிர் காய்ஞ்ச நிக்கிறான், என்ன செய்யறான்? அந்த இடத்துல நெருப்பண்டையில உட்கார்ந்து இருந்து குளிர் காய்கிறாரு. நாங்களும் சேர குளிர் காய்வோம். இருந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும், இருந்தா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம், பொழுது போகும். நம்ம சொந்தக்காரங்களாச்சே, நமக்கு வேண்டியவங்களாச்சுதே, நல்ல நெருக்கமான நாட்களாச்சுதே, ஒன்னா பழைய நாட்களாச்சுதே, ஒண்டா படிச்சாக்களாச்சுதே, ஒண்டா வேலை செய்தாக்கள் ஆயிடுச்சே, சொந்தக்காரன் ஆச்சுதே. நாங்களும் குளிர் காய ஆரம்பிச்சிடுவோம், பழைய கதையெல்லாம் கதைக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு சுகத்துக்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக நாங்கள் தவறான ஆக்களோட இருந்து கொண்டு கிறிஸ்துவ மறுதலிப்போம். இது வீழ்ச்சி. செயல்ல மறுதலிச்சிடுவோம், பேச்சுல மறுதலிச்சிடுவோம். சில இடங்கள்ல கிறிஸ்துவுக்காகவே கிறிஸ்துவ மறுதலிக்கிற வேலை செய்கிறோம். இப்படி எதுவும் பைபிள் இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு கிறிஸ்துவுக்காகவே கிறிஸ்துவ மறுதலிக்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கிறது. அதான் தெளிவா சொல்றாரு, இவர்கள் நாவினால் என்ன துதிக்கிறார்கள், இருதயத்தினால் என்ன மறுதலிக்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு அப்படி இருக்குது. 4வது காரியம், கிறிஸ்துவை மறுதலித்ததனால் அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்குது. அவை அந்த இடத்தை விட்டு விலகாமல் என்ன செய்யறான், இடத்துக்காக கிறிஸ்துவ மறுதலிக்க ஆரம்பிக்கிறான். 5வது காரியம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ மட்டும் மறுதலிக்கல, இன்னொன்று இருக்குது. 58 வாசிங்க. சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். நான் அல்ல, நான் சீசன் அல்ல, நான் கிறிஸ்தவன் அல்ல. எத்தனை பேர் வெளியில போய் கிறிஸ்தவனா காட்டிக்கலாம் ஒளிச்சு வாழ்றீங்க? வேலைத்தரத்துல சில பேருக்கு நாங்க கிறிஸ்தவன் தெரியாது, சில சொந்தக்காரர்கள் நாங்க கிறிஸ்தவன் தெரியாது.
எங்களையே நாங்கள் மறுதலிக்கிறோம். கவனிக்கிறீங்களாங்க? இங்க ஒரு ஸ்டைலா வார்த்தை சொல்லியாச்சு தான். நான் அல்ல, இது அர்த்தம் என்னண்டா, நான் கிறிஸ்தவன் அல்ல என்ற, நான் வெளியே என்ன கிறிஸ்தவனா காட்டிக்கிறேன் இல்ல. நான் என்ன செய்யறேன், வெளியில சில ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நாங்க கிறிஸ்தவங்களை காட்டிக் கொள்றது இல்ல, சில சொந்தக்காரங்களுக்கு எங்களை கிறிஸ்தவங்களா காட்டிக் கொள்றது இல்ல, அக்கம் பக்கம் வீட்டுக்காரருக்கு நாங்க கிறிஸ்தவன் தெரியாது, எங்களை நாங்களே மறுதலிக்கிறோம். கவனிக்கிறீங்களாங்க? இது 5வது காரியத்தை குறிக்கிறது. நான் கிறிஸ்தவன் அல்ல. சில இடங்கள்ல கிறிஸ்தவன் சொல்றது இல்ல. ஏன்? அவமானம். அல்லேலூயா காரனா வெக்க கேடா. எனக்கு ஒரு விஷயத்துல வெக்க கேளுங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், பாஸ்டர் என்று கூப்பிடுறது எனக்கு வெக்க இருக்கு. நான் நிறைய பேர் பொது இடங்களில் பாஸ்டர் என்று கூப்பிடாதீங்க. அதுக்கு காரணம் எங்கட பாஸ்டர் நான் அல்ல, இயேசு அல்ல. ஏன்னா பாஸ்டர் என்று சொன்னாலே எங்களை ஒரு ஃப்ராடா பாக்குறாங்க. ஜனங்களை ஏமாத்தி காசு வாங்குறவரு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களே சொல்லுவாங்க, உனக்கு என்னடா நீ பாஸ்டர் அல்ல வருண்டாண்டுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க, தச்சு விடாதபடி எங்க பசங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உனக்கு என்ன நீ பாஸ்டர் ஆயிட்ட அல்ல வருமன்றாங்க. ஏன்? எங்க இருந்து அவங்களுக்கு இந்த செய்தி போனது, எப்படி வந்தது? பாஸ்டர் என்று சொல்ல எனக்கு வெக்கம், ஆனா கிறிஸ்தவன் என்று சொல்வதிலேயோ ஊழியக்காரன் சொல்வது எனக்கு வெக்கம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் சொல்ல வெக்கமா தான் இருக்குது. ஏன்னா என்னை அப்படிதான் பார்ப்பாங்க. இவரும் ஜனங்கட காசை பறிச்சுதான் என்ன செய்யற, சொகுசு வாழ்க்கை வாழ்றான்னு நினைப்பாங்கன்ற பயம், எனக்கு ஒரு வெக்கம். ஆனால் இதற்கு சாட்சி நீங்க தான். வெளியில் எனக்கு அவமானம் ஒன்றும் செய்யலாது, எல்லாருக்கும் சொல்ல முடியாது, வந்து வாங்க வாங்க வந்து பாருங்க. ஆனா சபையாருக்கு நான் சாட்சியா வாழ்ந்து காண்பிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் முன்பதாக சாட்சியா வாழ்ந்து காட்டலாம். ஓகே, நம்ம பாஸ்டர் காசு விஷயத்துல கரெக்டா இருக்கிறாரு, ஊழியங்களை கரெக்டா இருக்கிறாரு, ஜனங்களை விசாரிக்கிறது இல்ல, ஜனங்களை அணுகிறது இல்ல, யாருக்கும் பட்சபாதம் காட்டுறது இல்ல. உங்களுக்கு சாட்சியா இருக்கலாம், எல்லாருக்கும் நான் சாட்சியா இருந்து காட்ட முடியாது. எல்லா சபையாருக்கும், எல்லா பாஸ்டர்ஸ்மாருக்கும், எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் என்ன செய்ய முடியாது, எல்லா ஜனங்களுக்கும் இல்லங்க நான் உண்மையான ஒரு ஊழியக்காரன், நான் அப்படிலாம் இல்ல, நான் எல்லா பாஸ்டர்மார் மற்ற பாஸ்டர்மார் இல்ல என்று சொல்ல முடியாது. சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்ல. ஏன்னா யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. அடுத்த பாஸ்டர்மாரை குற்றப்படுத்துறது ஏன் வேலை இல்லை. ஆனால் உண்மையான ஊழியக்காரன் நான் வாழ்றதா ஏன் வேலை. ஆனா கிறிஸ்தவன் என்று சொல்றது எனக்கு வெக்கம் கிடையாது. அது நான் கிறிஸ்துவை மறுதலிக்கிறதாய் போய்விடுகிறது. ஏன்? வீழ்ச்சியின் ஆரம்பம். சில தப்புகளை மறைக்கிறதுக்காக கிறிஸ்தவனை காட்டிக்க மாட்டோம். நம்ம ஏதாவது திருதாளம் பண்ணுவோம், வேலைத்தரங்கள்ல, வெளியில, ஃப்ரெண்ட்ஸுகள், அக்கம் பக்கம் வீட்டுல சண்டை வம்பு சொன்னா, அப்புறம் கிறிஸ்தவன் சொன்னா மரியாதை நமக்கு. நீ கிறிஸ்தவனா இப்படி சண்டை பிடிக்கிறாய், நீ கிறிஸ்தவனா இப்படி ஏமாத்தி பொழைக்கிறாய் என்று சொல்லுவாங்கன்றதுக்காகவே நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதில்லை. இது வீழ்ச்சியின் ஆரம்பம். இதை நீங்க வேற இடத்துலயும் பார்க்கலாம், வேற இடத்துலயும் பார்க்கலாம். நீங்க ஓடி ஒளிகிறாங்க சீசர்கள், இயேசு இல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த வீழ்ச்சியின் ஆரம்பம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவன் வெளியில காட்டிக் கொள்றது இல்ல. இதெல்லாம் இவன் வீழ்ச்சி. வீழ்ச்சியின் ஆரம்பம் இல்ல, இதான் வீழ்ச்சி. முதலாவது ஜெபம் இல்லாத வாழ்க்கை வீழ்ச்சி. இரண்டாவது தவறான வைராக்கியம் வீழ்ச்சி. மூன்றாவது தவறான ஜனங்கள் மத்தியில் ஐக்கியம் வீழ்ச்சி. நான்காவது கிறிஸ்துவை மறுதலிப்பது வீழ்ச்சி. ஐந்தாவது நான் கிறிஸ்து வெளியே காட்டிக்கொள்ளாமல் மறைந்து வாழ்வது வீழ்ச்சி. எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க சொந்தக்காரங்க சொல்ல இல்லைங்க சர்ச்சுக்கு போற விஷயம், ஏன்னா அங்களை நல்லது கெட்டது கூப்பிட மாட்டாங்க. நீங்க கிறிஸ்துவை மறுதலிக்கிறீங்க, நீங்க உங்க வீழ்ச்சி ஆரம்பிக்குது. இது உங்களை வீழ்ச்சியில கொண்டு போய் விடும். நீங்க கர்த்தரை விட்டு முழுமையா விலகி போக வைக்கும். சில இடங்கள்ல சொல்லி பாருப்ப எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்றேன், பெருமைக்கு சொல்லல. நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஆரம்பத்துல ஊர்க்காரங்கெல்லாம் கல்யாண வீடுகள் எல்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க. கரெக்டா அவங்க எப்போ வைப்பாங்க? ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை. போகாமலே விட்டுட்டேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் திட்டி பார்த்தாங்க, நீ ஒன்றுக்கு வாரா இல்லடான்னு சொல்லி. கடைசியில் கூப்பிடுறதே இல்லை, ஆனா கோபிக்கிறது இல்லை. தெரிஞ்சிருச்சு இவன் ஓகே, இவன் பாஸ்டர் சொல்லி ஏதோ செஞ்சு விடுவோம். இனி இல்லைன்னு வந்து முக்கியமா போக வேண்டிய சொந்தக்காரங்க கடைசியா போவேன். இவாஞ்சலி சாட்சிக்கு கேட்டு பாருங்க, கடைசியா தான் நாங்க போவோம் சில கல்யாணங்களுக்கு. ஏன்னா டைம் இல்லை. இல்லைன்னு சொன்னா அங்க உலக பிரகாரமான காரியம், ஆட்டமும் பாட்டமும் சினிமாவும் தண்ணி அடிப்பும் அப்படி பர மோசமா இருக்குது. கடைசியா போயிட்டு ஒரு கதவை கொடுத்துட்டு அப்படியே போட்டோ எடுத்துட்டு வந்துடுவோம் சாப்பிட்டு. தெரியும், அவங்களுக்கு தெரியும். இப்ப எல்லாம் தெரிஞ்சிச்சு. அலன் சொன்னா இப்படித்தான் அலன், அவனை இனி எதிர்பார்க்கல. அவனுக்கு நல்லது கெட்டதுக்கு கெட்டதுன்னா ஓடி போயிடும், அது வேற விஷயம்.
சில அதாவது சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் வயசானவங்க இறந்து போனாங்க, போயிட்டு வந்தேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா நல்ல காரியங்களுக்கு போகும் பொழுது நான் நேரம் பார்த்து காலம் பார்த்து லீவ் இருக்குதா ஊழியம் இருக்குதா இது எனக்கு இடர்ல உண்டாக்குமான்னு பார்த்து தான் போவேன். அங்க போயிட்டு நான் கிறிஸ்தவன் இல்லாத மாதிரி அங்க அவங்களோட சேர்ந்து ஆடி பாடி குதிச்சு பம்பல் அடிச்சு கேலி பண்ணி பரியாசம் பண்ணி என்னால முடியாது. அது கிறிஸ்துவை மறுதலிக்கிற காரியம். அவங்க மத்தியில நான் ஊழியக்காரன் நிக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக நான் கோட்டு சூட்டு போட்டு நின்று மதியங்களான் அப்படி அல்ல. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா தான் இருப்பேன். ஆனா அந்த எல்லை தெரியும், அவங்களுக்கு அந்த எல்லை வச்சுட்டாங்க. சில பேர்லாம் குடிச்சாங்கன்னா நேர சொல்லுவாங்க, நான் குடிச்சுக்கிற மச்சி நீ போண்டுவாங்க. பெத்துல வந்தாலே நான் குடிச்சுக்கிற மச்சி நீ அங்கால போ என்று போயிடுவாங்க விட்டுட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஊழியக்காரன் இவங்கிட்ட நம்ம என்ன செய்யலாம், குடிச்சிட்டு வாயோட மணக்கிற வாயோட பேசக்கூடாது. அவங்களே முடிவெடுத்துட்டாங்கல்ல. ஏன் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க அங்க காட்ட வேண்டியிருக்கிறது சாட்சிய என்ன நான் மறைக்க கூடாது. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இயேசுவை பின்பற்றுபவன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறவன், நான் இயேசுவின் வார்த்தையை கை கொள்ளுகிறவன். இது எங்க வாழ்க்கையில தெரியணும். இவருக்கு வேலை என்ன? இல்ல நான் கிறிஸ்தவன் கிடையாது, நான் சீசன் கிடையாது, அந்த 12 பேர் ஒருத்தன் கிடையாது. தன்னை மறுதலிக்கிறான், தன்னுடைய அழைப்பை மறுதலிக்கிறான், தன்னுடைய தெரிந்து கொள்வதை மறுதலிக்கிறான், தன்னுடைய ரட்சிப்பை மறுதலிக்கிறான். பாருங்க, நாங்கெல்லாம் சபையார கண்டா ஊழியக்காரங்க, வெளியே போனா நாங்கெல்லாம் புறஜாதிகள். உங்களை வந்து நாங்களும் 2 மனுஷன் வேலை செய்யறாங்க இப்ப கிறிஸ்தவங்களுக்குள்ள. சபையார கண்டா நாங்க சாதாரண கிடையாதுங்க, ஆண்டவருக்குள்ள வல்லமையா வளர்ந்தாக்கள். நாங்கெல்லாம் சேச்சுக்காரரை கண்டவொன்னா நாங்கெல்லாம் உங்களை ஹை, நாங்கெல்லாம் உச்சம், கிறிஸ்துவும் நாங்களும் உண்டு. வெளியில போனா கிறிஸ்துவனுக்கு சம்பந்தமே இல்லைங்க. சோ இது மறுதலித்தல், இது வீழ்ச்சி, இது வீழ்ச்சி. பேதுரு வீழ்ச்சிக்கு தான் காரணம். ரைட், ஓகே. அடுத்தது எழுச்சி. இந்த காரியத்திலிருந்து எப்படி அவன் எழுந்திருந்தான்? 5 காரியத்தை பார்த்தனாங்க, 3 காரியத்தை பார்க்க போறோம் வேகமாய். எழுச்சி எப்படி வருகிறது? விழுந்து போன பேதுரு, ஏன்னா பேதுரு முடியும் நமக்கு தெரியும், நல்ல ஒரு சீசனாய் தான் வாழ்ந்தான். அல்லேலூயா, கொஞ்சம் சத்தமா சொல்றீங்க அல்லேலூயா. நல்ல சீசனாகத்தான் வாழ்ந்தான், கர்த்தருக்கு நல்ல ஊழியக்காரனாய் வாழ்ந்தான். அந்த எழுச்சி எங்க ஆரம்பிச்சது? அந்த எழுச்சின்னு சொன்னால் அதுக்கு இயேசுடைய உதவியை கடைசியா பார்க்கலாம். அது ஒரு 3 காரியம். முதல் 3 காரியம் அவனுடைய எழுச்சி, எப்படி அவன் எழுந்தான் இந்த வீழ்ச்சியிலிருந்து. வாசிக்கலாமா? 22:61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்பே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து, போதும் சிஸ்டர், நினைவு கூர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூறுகிறான். எங்களுக்கு ஒரு வேளையில எங்கேயோ ஒரு வீழ்ச்சி வந்துவிட்டால், ஒரு வீழ்ச்சிக்கு ஏதுவான சூழ்நிலை வந்துவிட்டால் நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துல எங்களோட வார்த்தை எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? கர்த்தருடைய வார்த்தையை நாங்க உணரணும். எங்களோட சிந்தையில கர்த்தருடைய வார்த்தை எப்பவும் வந்து நிக்கணும். இது பிராக்டிக்கலா நான் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம தெரியாம எங்கேயோ இடத்துல நிக்கிறோம். நம்ம முன்பு சொன்னது போல ஆகாத இடத்துல நிக்கிறோம். அங்க இடத்துல நிக்கும் பொழுது எல்லாரும் பரியாசமோ புத்தீனமான பேச்சோ தங்களை பெருமைப்படுத்தியோ அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆவியானவர் வார்த்தை சொல்லுவாரு, இந்த இடத்துல நிக்காத, இது விசுவாசமான வார்த்தையை உன்னால பேச முடியாது, இதுல பக்தி வித்திர வாசி என்னால பேச முடியாது, இந்த இடத்துல இருந்தா நான் கிறிஸ்துவ பிரதிபலிக்க முடியாது. ஆண்டவற்ற வார்த்தை சொல்லும், ஆண்டவற்ற வார்த்தை எனக்கு நினைவுல வரும். கர்த்தருடைய வசனம் அதுதான் சொல்ற, வேதத்தை வாசிங்க என்று அதிகமா சொல்றேன். ஏன்னா வசனம் அந்த இடத்துல வச்சு உங்களை உணர்த்தும். சத்திய ஆவியானவர் அதைத்தான் செய்வாரு. ஒரு பிள்ளையான இடத்துல நின்றா, இந்த இடத்துல நின்றா நீ தப்பு பண்ணுவாய், இந்த இடத்துல நின்றா நீ வீழ்ச்சி அடைவாண்டு வார்த்தை எங்களுக்கு நினைவு கூற பண்ணும். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சிந்தையில வரும். யாருக்கெல்லாம் பரிசுத்தமா வாழ கஷ்டமா இருக்குது, இதுதான் வழி. பரிசுத்தமா வாழ கஷ்டமா இருக்கா, வார்த்தைய சிந்தையில நிரப்புங்க. சிந்தை வெறுமையா இருந்தா சிந்தையில பாவம் வரும். சிந்தையில பாவம் வருவதற்கு தடுக்கணும், சிந்தையில வார்த்தை நிறைஞ்சிருக்கணும். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை சிந்தையில வந்து நிற்கும். அந்த பாவத்தை எதிர்த்து நிற்கும். அந்த பாவத்தை மேற்கொள்ள அந்த வார்த்தை எனக்கு உதவி செய்யும். வார்த்தையை நினைவு கூறணுங்க. வேத வசனம் நினைவுல கூறணும். வேத வசனம் எப்பவும் என் மைண்ட்ல நிக்கணும். புரியுதாங்க? இதுதான் பேதுடைய எழுச்சியின் ஆரம்பம். டக்கண்டு இவ்வளவு தப்பு பண்ணினா ஆனாலும் நினைக்கிறான், ஆண்டவர் சொன்னாரே
3 தடவை நான் மறுதளிப்பேன் என்று சொல்லி சேவல் கூவும் நினைக்கிற வார்த்தைய வசன நினைவுக்கு வரணும். போற இடத்துல, நடந்து கொள்ற இடத்துல, வேற தரத்துல, ஆக்கோடு நாள் பேசுற இடத்துல வசன நினைவுக்கு வரணும். என்னை அறியாம ஒரு பரியாசமான பேச்சு வருதா, உடனே சொல்லப்படுது, வார்த்தை இருக்குது, வம்பும் புத்தீனமான பேச்சும் தகாது. எபேசியர் 4:5 வாசிக்கிறோம். 4:5 தெரியல, எபேசியர்ல வாசிக்கிறோம். அந்த வார்த்தை வந்த உடனே பரியாசம் பண்ற வாய் அப்படி நின்றுரும். இதான் பிராக்டிஸ். இப்படித்தானுங்க கிறிஸ்தவ வார்த்தை பிராக்டிஸ் பண்றது. வார்த்தையை முதலாவது ஏற்றி வைத்திருக்கும் பொழுது போற இடத்துல நான் சந்திக்கிற எதிர்மறையான காரியத்துல வார்த்தை என்ன செய்யும் என்ற நினைவில் என்ன மாத்தும். அல்லேலூயா. வசனம் நிறைய இருக்குது. தாழ்மையாரு, விட்டு கொடு, மன்னிச்சு நட, பக்தி விருத்தியாரு, விசுவாசமாரு, தைரியமாயிரு, விசுவாசத்தை மகிமை, எல்லா வார்த்தையும் உள்ளுக்குள்ள வச்சிருந்தோம்டா பயம் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை வரும். பதறாத, விசுவாசிக்கிறோம், பதறான், ரைட், அந்த பதட்டை விட்டு போயிடும். பிரச்சனை வருதா, வாக்குவாதம் பண்ண நிக்காத, விலகியோடு, விட்டு விலகியோடு சொல்லி வார்த்தை நினைவுல வரும். இச்சையாத, இச்சை வருதா, இச்சையாத சொல்லியிருக்கிறாரே, பரிசுத்தமாவால் அழைக்கப்பட்டிருக்கிறோமே. பிரச்சனை வாக்குவாதம் வருதா, விட்டு கூட சொல்லிக்கிறாரே, கிறிஸ்து மன்னிங்கன்னு சொல்லியிருக்கிறாரே, அப்ப மன்னிச்சு விட்டுருவோம். வார்த்தை என் நினைவுல வரும். அவன் வார்த்தையை நினைவு கூறுகிறான். எத்தனை பேர் அந்த அனுபவம் இருக்குது? எல்லா சூழ்நிலையிலும் வசனம் என்ன நினைப்பூட்டணுங்க. சூழ்நிலை கேட்ட மாதிரி அப்படி நட, இப்படி நட, இப்படி பேசு, இப்படி செய், இப்படி செயல்படும். எனக்கு வசனம் பேசணும். நான் பேசக்கூடாது, நான் செயல்படக்கூடாது. வசனம் என்ன நடத்தணும், வசனம் என்ன நினைப்பூட்டணும். இப்படி செயல்படு, அப்படி செய், இப்படி செய்ய, அதை செய்ய, இதை செய்ய, வசனம் என்ன நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் எழுச்சி. பேதுருடைய எழுச்சி அங்கதான் வருது. 1. 2வது காரியம் 62 வாசிக்கலாமா? வெளியே போய் மனம் கசந்து அழுதான். வெளியே போய் என்ன செய்றானுங்க? மனம் கசந்து அழுதான். தன் பாவத்தை உணர்ந்து அழுகிறான். அவன் பாவத்தை மறைக்கல, அந்த பாவத்தை ஒரு சிம்பிளா விடல. இந்த நிறைய பேருக்கு பாவத்தை செஞ்சுட்டு ஒரு சிம்பிள். கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தவறான, யார் பாவம் செய்யல? நான் சொல்லுவேன், உங்களை நியாயம் தீர்க்க போற இயேசு பாவம் செய்யல. யார் பாவம் செய்யல? உடனே கேட்கிற கேள்வி, யார் பாவம் செய்யல? அந்த ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரன், அந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர். எப்ப அந்த ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரன் உங்களை நியாயம் தீர்க்க போறது? உங்களை நியாயம் தீர்க்க போறது இயேசு. நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க அவரை குற்றப்படுத்த முடியுமா? இயேசுவே, நீங்க தான் தப்பு பண்ணினீங்க, எல்லாம் கரெக்ட், சரியா போச்சு, விட்டு. யாராவது ரெடியா அப்படி ஏதாவது வச்சுக்கிறீங்களாங்க? அப்படி யாராவது வச்சுக்கிறீங்களா? இயேசு தப்பு பண்ணினாரு, இயேசு கூட தப்பு பண்ணாரு, அப்புறம் என்ன? யார் தான் இங்க தப்பு பண்ணல? அந்த யார் தான் தப்பு வார்த்தையில இயேசு செய்கிறீங்களா யாராவது? ஏனென்று சொன்னால் இயேசுதான் எங்களுக்கு ரத்தம் சிந்தினது, இயேசுதான் எங்களை மீட்டது, இயேசுதான் எங்களை தேடி வந்தது, இயேசுதான் ஆசீர்வதிச்சது, இயேசுதான் பாதுகாக்கிறது, இயேசுதான் நடத்துறது, இயேசுதான் நியாயம் தீர்க்க போவது. பாஸ்டர் கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது, கிறிஸ்தவன் கிடையாது. யாரையும் பார்த்துட்டு பாவத்தை சரிப்படுத்திக்கிறது. யார் தான் பாவம் செய்யல, எவன் தான் பாவம் பண்ணல, இதெல்லாம் எங்க? அவன் இன்னும் கொஞ்சம் வேதத்துல தாவீது செய்யலையா, மோசே செய்யலையா, அவன் செய்யலையா, இவன் செய்யலையா, பேதுரு செய்யலையா? பேதுரு பிடிச்சுவான். பேதுரு மனம் கசந்து அழுதானே, பேதுரு செஞ்சாதா? ஆனா பேதுரு என்ன செஞ்சாரு? நினைவு கூர்ந்தாரு பாவத்தை, கத்தோட வார்த்தையை, மனம் கசந்து அழுதாரு, உடைந்தாரு. தாவீது பாவம் செஞ்சான் தான், அழுதான், புலம்புறான், இனி எனக்கு பாவம் வேண்டாம், நிலவரமான ஆவி எனக்குள்ள தாங்க, சுத்தமான இருதயத்தை தாங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எடுத்துடாதீங்க, கெஞ்சுறா, அழுறா, மனம் திரும்புறா. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? தாவீது செய்தது மட்டும் பார்த்துட்டோம், ஆனா செய்த பின்பு அவன் எப்படி மனம் திரும்பினான் பார்க்கல. கவனிக்கிறீங்களாங்க? அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புற இருதயம் வரணும். பாவம் செய்தா அந்த உணர்ந்து உடைந்து, ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே என்ன சுத்திகரியும், ஆண்டவரே என்ன பரிசுத்தமான உதவி செய்யுங்க, பரிசுத்தமா வாழ என்ன பலப்படுது, கெஞ்சி கேட்கிற இருதயம் இருக்கணும். பாவத்தை அசட்டை பண்ணாதீங்க. இது என்ன, இது நோமல் தானே, இது யார் செய்யாதது? வீழ்ச்சி, அது வீழ்ச்சி. ஆனால் எழுச்சி எப்ப வரும்? நான் பாவம் செஞ்சிட்டேன்,
கடந்த காலங்களில் பாவம் செஞ்சிருக்கலாம். நம்ம அறியாம வசனம் தெரியாம கர்த்தருக்குள்ள வளர பாவம் செய்திருக்கலாம். ஆனால் ஒரு வேளையில வசனம் வந்து நினைப்பூட்டும் பொழுது இப்ப கூட 5 வருஷம் முன்னாடி செய்த பாவம் நினைவுல வரலாம். நீங்க அதை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்காம இருக்கலாம். 2 வருஷம் 3 வருஷம் நேற்று முந்தின நாள் ஒரு நினைவு வரலாம். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். வேற அதான் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விடணும். அவன் மனம் கசந்து அழுகிறான். நான் பாவம் செஞ்சிட்டனே, கிறிஸ்துவ மறுதலித்தனே, என்ன நான் மறுதலிச்சிட்டனே. மனம் கசந்து அழுதான். அழுது மனம் திரும்பணுங்க. இதுதான் பேதுடைய எழுச்சிக்கு காரணம். முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்தான். 2வது மனம் கசந்து அழுகிறான். அதாவது மனம் திரும்பி அழுகிறான். இது மனம் திரும்புக்கு அடையாளம். இது பாவம் உணர்த்தப்படணும். பாவத்தை கண்டி துணர்த்துறவர் பரிசுத்த ஆவியானவர். அவற்ற வேலை வேலை அதுதான். அவற்ற வேலை அடிக்கடி சொல்லுவேன். பரிசுத்த ஆவியான முத செய்கிற வேலை பாவத்தை கண்டி துணர்த்துதான் அவற்ற வேலை. அல்லேலூயா. அப்ப பாவம் கண்டி துணர்த்தப்படும் பொழுது நான் மனம் கசந்து அழுது, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமா வாழணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமா வாழ உதவி செய்யுங்க, பலப்படுத்து கேட்டால் அவர் பலப்படுத்துவார். அதை விட்டுட்டு அது என்ன பெரிய பாவம், இது என்ன, இது அதெல்லாம் ஒண்ணு இல்லை, எவாவை விழுந்துட்டேன்னு அர்த்தம். நாங்கெல்லாம் விழுந்து கிடக்கிறோம். அப்படி கதைக்கிறாங்கலாம் விழுந்து கிடக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்துட்டாங்க. மனம் கசந்து அழுது உடைந்து கிறிஸ்துவுக்கு முன்னதாக கர்த்தருக்கு பிரியமா வாழ்றவங்க தான் விரும்பினவங்க. அவங்க தான் எழுச்சி அடைந்தவங்க. பேதுரு எழுச்சிக்கு அதான் காரணம். மனம் கசந்து அழுதான். ரைட். அப்படி அழுது மனம் கசந்து திருந்தும் பொழுது ஆண்டவர் உயர்த்துறதை பார்ப்பீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத பார்ப்பீங்க. பேதுருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசல, நேரம் போதாது. நீங்க போய் பாருங்க எப்படி அவன் நடத்தினார்னு சொல்லி. நலலப்பட்டு சுகம் பெறாங்களங்க. 5000 பேர் 3000 பேர் பிரசங்கத்துல. அல்லேலூயா. ஒரு வார்த்தை நட, அவ்வளவுதான். காரணம் என்ன? மனம் கசந்து அழுது மனம் திரும்பினான். மூன்றாவது காரியம் 24:12 வாசிக்கலாமா? லூக்கா 24:12. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்தில் ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து கண்ணில் ஆச்சரியப்பட்டுக் கொண்டே போனான். 14 தான் வச்சு. ஆமா. அல்லேலூயா. என்ன காரியம்? போகையில் இந்த லூக்கா 24:12 தானே சிஸ்டர்? சரிதான், நீங்க வாட்சி சரிதான். ரைட். ஆமா. பேதுருவோ எழுந்திருந்து எதற்கு? ஏற்கனவே கல்லறையில போய் பார்த்துட்டாங்க. கல்லறை இயேசுவை காணல. சொன்ன என்ன செய்யலாம்? பேதுரு ஓடுகிறான் கல்லறைக்கு. இயேசுடைய சம்பவத்தை பார்ப்பதற்கு ஓடுகிறான். ஆண்டவர் சமூகத்தை தேடி ஓடுறான். கல்லறைக்கு போறான். இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி வந்துருச்சு, உண்மைதானா? உறுதிப்படுத்துவோம். இன்னொரு விஷயம் உறுதிப்படுத்திட்டு நாம் இயேசுவை விசுவாசிப்போம். உயிர்த்தெழுந்ததை நாங்கள் கொஞ்சம் உறுதிப்படுத்துவோம். உயிர்த்தெழுந்த செய்தி வந்து விட்டது, ஆனா இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துவோம். உறுதிப்படுத்திக் கொள்ள ஓடுகிறான். எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தையை உறுதிப்படுத்துறீங்க? இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கார் ஆண்டவர் உங்களை என் மூலமாக. வீட்டவே உறுதிப்படுத்துங்க. இன்னொரு விஷயம் கேளுங்க. ஆண்டவரே நீர் என்னோட பேச நம்புறேன், இன்னொரு விஷயம் உறுதிப்படுத்துங்க. நான் எங்க விழுந்திருக்கிறேன், எந்த இடத்துல எழும்ப வேண்டியிருக்குது, எந்த இடத்துல நான் ஓட வேண்டியிருக்கிறது, இன்னும் நான் எங்க வளர உறுதிப்படுத்துங்க. வீட்டுல போயிட்டு ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவரை கேட்டு உறுதிப்படுத்துங்க. இன்னொரு விஷயம், இதுதான் பேதுருடைய எழுச்சிக்கு காரணம். இயேசு உயிரோடு எழுந்துட்டாருங்க. கல்லறையில காண இல்லைங்கன்னு சொன்ன ஓடுகிறான் கல்லறைக்கு. இயேசு உயிர்த்தெழுந்ததை உறுதிப்படுத்துவதற்காக. ஏன்னா அதுக்கு பிறகு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், உயிர்த்தெழுந்தெல்லாம் சொல்றான், நம்புறாங்க. அப்ப கர்த்தரை தேடி ஓடணும். கர்த்தர் சமூகத்துல போயிட்டு உறுதிப்படுத்தணும். உங்க அழைப்பு என்ன, உங்க தரிசனம் என்ன, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவர் சமூகத்தை தேடணும். அல்லேலூயா. இதுதான் எழுச்சிக்கு காரணம். 3. ரைட். அடுத்த 3 வேகமா பார்த்துட்டு போயிடலாமா? இதற்கு இயேசு செய்த உதவி என்னன்னு வாசிக்கலாமா? லூக்கா 22:31-32 வாசிக்கலாமா? இயேசுவின் உதவி, இயேசுவின் உதவி, அன்பு எல்லாம். சீமோனே சீமோனே, இதோ கோதுமைகளை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு
சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஸ்திரப்படுத்து, உனக்காக வேண்டிக் கொண்டு. இயேசு எங்களுக்காக வேண்டிக் கொள்றாரு பிதாவிடத்துல. நீங்க ரோமர்ல வாசிக்கலாம். இப்பொழுதும் பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்திருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். பரிசுத்தா என்ன செய்யறாருங்க? வாக்கு கடங்காத பெருமூச்சு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எங்களுக்காக அவர் உதவி செய்கிறாருங்க. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போகாம இருப்பதற்கு, நாங்கள் எழுச்சி அடைவதற்கு, நாங்கள் பாவங்களையோ அக்கிரமங்களையோ மேற்கொண்டு சத்துரு தங்கள் விழுந்து போகாமல் முன்னேறிக்கொண்டு போக அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். இப்பவும் எங்களுக்காக பரிந்து பேசுறார். இப்பவும் வாக்கு கடங்காத பெருமூச்சு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவர் எங்களுக்காக உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாருங்க. முதலாவது. இரண்டாவது காரியம் லூக்கா 22:61 வாசிக்கலாமா? 61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். போது சிஸ்டர், நோக்கி பார்த்தார். அவருடைய பார்வை பேதுரு மேல வருதுங்க. அந்த பார்வை தான் பேதுருவை சிந்திக்க வச்சது, பேதுருவை நினைவு கூற வைத்தது. சேவல் கூவ முன்பதாக மறுதலிப்பேன் இயேசு சொன்னாரே, அந்த அந்த மனம் கசர வைத்தது இயேசுவின் பார்வை. இந்த வார்த்தையை நான் உண்மையா படிக்கும் பொழுது என் இருதயம் உடைஞ்சதுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கிற தெரியுமாங்க? அவரை சிலுவையில அறைய போறாங்க, அவரை அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, பரியாசம் பண்றாங்க, அவரை போட்டு நெருக்கிறாங்க. ஆனா அவற்ற பார்வை யார் மேல? பேதுரு மேல. ஆண்டவற்ற பார்வை எங்க மேல இருக்குதுங்க? நாங்க எவ்வளவோ கிறிஸ்து பெருமா செய்தாலும், நாங்க விசுவாசம் போதாது, கீழ்ப்படிதல் போதாது, கர்த்தருடைய சமூகத்தை நினைச்சுக்கிற போதாது, ஆண்டவர் பிரியமா வாழ்றது போதாது. ஆனால் எங்க பார்வை, நான் எப்ப திருந்துவேன், எப்ப நான் உணருவேன், எப்ப நான் அதை விட்டுட்டு வெளியே வரேன், எங்க மேல ஒரு பார்வை இருக்குதுங்க. ஒரு நேசமான ஒரு பார்வை. அந்த பார்வை எங்களோட வாழ்க்கையை மாற்றும். அந்த பார்வை எங்களோட சூழ்நிலையை மாற்றும். அந்த பார்வை என் பாவத்தை உணர்த்தும். அந்த பார்வை அவற்றை அன்பை எனக்கு காட்டி கொடுக்கும். இந்த பார்வை சும்மா நாங்க பாக்குற மாதிரி இல்லைங்க. அவருடைய பார்வை ஒரு அழகான பார்வை. அந்த அவருடைய பார்வையில் அன்பு தெரியும், அவருடைய பார்வையில இரக்கம் தெரியும், அவருடைய பார்வையில் ஒரு ஏக்கம் தெரியும். நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கப்பா. அவருடைய பார்வை நாங்க மதரிக்க கூடாதுன்னு பாக்குறாருங்க. நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஓடணும் பாக்குறாருங்க. நாங்க கிறிஸ்துவ வயிறு பார்த்துட்டே இருக்கிறாங்களே. உங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்ப நீங்க எழும்பி வருவீங்க, எப்ப நீங்க கிறிஸ்துவுக்காக ஓட ஆரம்பிப்பீங்க, எப்ப நீங்க கிறிஸ்துவ நிலைச்சிருப்பீங்க, உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நேசத்தோடு ஏக்கத்தோடு தவித்துக் கொண்டு. அல்லேலூயா. அந்த பார்வை ஒரு மனுஷனை மாற்றும். ரைட், மூன்றாவது வேகமா முடிச்சலாம். 24:34 வாசிக்கலாமா? கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு. சீமோனுக்கு தரிசனம். போதும் சிஸ்டர். சீமோனுக்கு தரிசனமானார். தரிசனமாகிறாருங்க. ஆண்டவர் சீமோனுக்கு தரிசனமாகிறார். இவன் கொஞ்சம் பலவீனமானவன், இவன் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் பாவம், கொஞ்சம் பதற்றமானவன், கொஞ்சம் முட்கோபக்காரன், கொஞ்சம் அவிசுவாசத்துல தடுமாற, கொஞ்சம் தரிசனமாயிட்டா என்ன பண்ணுவான்? அவன் விசுவாசம் உறுதிப்பட்டுடும், அவன் பலவீனம் போயிடும், அவன் சோர்வு போயிடும், அவன் குழப்பங்கள் போயிடும். தரிசனமாகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இயேசு எப்படியெல்லாம் நம்மளை தூக்கி எடுக்க பாடுபடுறான்னு பாருங்க. எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். எங்களுக்கு எங்களோட பார்வையோடு பார்க்கிறாருங்க. அவரை பார்த்தாலே, அவர் பார்க்கிறத பேதுரு பார்க்கிறான். நீங்க பாய்ச்சு பாருங்க. அவர் பார்வையை பேதுரு பார்த்த உடனே உணர்றான், மனம் கசந்து. அல்லேலூயா. இங்க தரிசனமாகிறார். ஏன் பேதுரு தரிசனமாகிறாரு தெரியும். இவன் ஏற்கனவே மறுதளிச்சுட்டான், ஏற்கனவே உடைஞ்சு போய் நிற்கிறான், ஏற்கனவே தலை குனிஞ்சு போய் நிற்கிறான். சரி, அவனை கொஞ்சம் தரிசனமாக உற்சாகப்படுத்துவோம், தைரியப்படுத்துவோம், நான் வந்துட்டதை உறுதிப்படுத்துவோம். இதுதான் இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. அப்படியே எழுந்திருக்கலாமா? இயேசு